உத்தரகாண்டில் 52 பேர் குகையில் மாட்டினப்ப காப்பாற்றினது திருச்செங்கோடு இருக்கு. அது எவ்வளவு பெருமை. இந்தியா பூரா அன்றைக்கு வந்து திருச்செங்கோடுன்னு சொல்லி நம்முடைய பெருமையை பறைசாற்றினாங்க. காவல்துறை கைது செய்ய முயற்சித்த பொழுது யமுனா ராஜவேல் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். இது மாதிரி பிரச்சனை இருக்குது, மனசமுத்திரத்தில் இருக்கோம், திருச்செங்கோடு டவுன் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி யமுனா ராஜவேல் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். நானும் யாரிடம் பேச வேண்டுமோ அதை பேசினேன். பிறகு அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷன் ஜாமீன்லேயே வந்து விட்டாங்க. நம்மளை வந்து இப்போ ஒரு ரைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை வந்து ஒரு திருட மாதிரியே பார்க்குறாங்க. பொதுமக்களை திருட மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு ரைடு வந்தால் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்னமோ எல்லாம் வந்து நம்ம வந்து சம்பாதிச்சது, ரைட் ராயெல்லாம் சம்பாதிச்சது, யாரும் நம்ம ஏமாத்தலை. ஸோ அப்போ வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோல்டு கார்டு அப்படின்னு ஒன்று, கோல்டு கார்டு இந்த அதிகாரிகள் இருக்காங்களே, நான் சாங்ஷன் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். அதை வந்து அதுலேருந்து விலக்கு அளித்து கொடுத்துருக்கேன். அதை பேப்பரை கொடுக்காம அந்த கேஸ் எடுத்துட்டு இருக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த கேஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சு, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2 வருஷம் போராடி நான் வந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்லாம் இப்படி தான் நடக்குது. நம்ம தேர்தல் பிரச்சாரம் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை, எல்லாம் டிபேட்ஸ் தான். இது ஒரு முன்னுதாரணம். அதை ரிக் அசோசியேஷன் முன்னெடுத்திருக்கீங்க. ஆனால் வரலாற்றில் இந்த ரிக் அசோசியேஷன் பேர் வந்து நிலைக்கும். முதல்ல நீங்கள் தான் அதை பண்ணியிருக்கீங்க. இதனால தான் வரலாற்றில் ரிக் அசோசியேஷன் பேர் நிலைக்கும் என்ற அவசியமில்லை. நம்முடைய திருச்செங்கோடு ரிக்கு தான் உத்தரகாண்டில் 52 பேர் குகையில் மாட்டினப்ப காப்பாற்றினது திருச்செங்கோடு ரிக்கு. அது எவ்வளவு பெருமை. இந்தியா பூரா அன்றைக்கு வந்து திருச்செங்கோடுன்னு சொல்லி நம்முடைய பெருமையை பறைசாற்றினாங்க. அதனால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை பொறுத்தவரை ரிக்கு தொழில் என்று சொன்னாலும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறவங்க தான் உண்மையிலேயே புண்ணியவான்கள்னு சொல்லுவோம். அதனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குற தொழிலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குறீங்க. அதனால் அது ஒரு புண்ணியமான ஒரு தொழிலை, ஒரு அற்புதமான தொழிலை செய்கிறீங்க. இந்த தொழிலில் தான் திருச்செங்கோடு வளர்ந்தது. பல குடும்பங்கள் இந்த தொழிலை வச்சு தான் முன்னேறணும். ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் ரிக்கு தொழிலுக்கு வரலாம்னா நீங்களே கேட்டால் வேணான்றுவீங்க. நம்ம மகனை ஏதாவது இந்த தொழிலில் போடலாமான்னா இல்லைல்ல வேண்டாம். ஏன்னா லாபம் குறைஞ்சி போச்சு. லாபம் குறைஞ்சது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா சர்வீஸ் டேக்ஸ் வந்து காந்தி செல்வ இருந்தப்போ சர்வீஸ் டேக்ஸ் எடுத்தாங்க. ஏன்னா அந்த ஆர்டரை நான் பார்த்தேன். சர்வீஸ் டேக்ஸ் வந்து அப்போ எடுத்திருக்காங்க. பட் ஜிஎஸ்டி 18% வந்து அது சேர்த்து சார்ஜ் பண்ணுற போது வந்து அது 100 ரூபாய்க்கு போட்டால் 118 ரூபா நம்ம பண்ண வேண்டிய அந்த அவசியம் இருக்குது அப்படிங்கிற என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ரிலீஃப் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போட்டால் உண்டு. வீட்டுக்கு போட்டால் உண்டு. அதுவே தப்பு தானே. வீட்டுக்கு ஒரு போர்வெல் போடும்போது கமர்ஷியலாக ஒரு கம்பெனிக்கு போடுறப்ப ரைட்டு, அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறீங்க. பட் என்ன திருப்பி அந்த அப்பார்ட்மெண்ட் ப்ரொமோட்டர் வந்து அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறான். இப்போ இண்டிவிஜுவல் பங்களா வந்து அவங்க ஒரு 10 கோடியில் கட்டுறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு கிச்சன் இருக்கும், 2 கிச்சன் இருக்கும். அவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே கிச்சன் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறவன் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குவான். அப்போ அவனுக்கு அது ஷேர் ஆகி போகுது இல்லை. இப்போ அதுதான் ரிலீஃப் வேணும். இதை விட ரிலீஃப் வேண்டியது அது. கண்டிப்பாக நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் இது வந்து ரிலீஃப் கிடையாது. இது வந்து இண்டிவிஜுவல் ஓனர் 10 கோடிக்கு வீடு கட்டுறாங்க, அதில் ஒரு போருக்கு ஜிஎஸ்டி கட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறவன் இதுக்கு 18% வந்து ஜிஎஸ்டி கட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து ரிலீஃப் நம்ம கேட்கணும். அது ஒரு கோரிக்கை கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் தம்பி, அதாவது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி போன வாரத்தில் நான் அதை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் குழுக்களில் பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது. நானும் அதை பார்த்தேன். அதை இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆனால் தம்பி சுரேஷ் அவர்கள் இருந்த அந்த பிரச்சனையில் காவல்துறை கைது செய்வதற்கு முயற்சித்த பொழுது யமுனா ராஜவேல் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். இது மாதிரி பிரச்சனை இருக்குது, மனசமுத்திரத்தில் இருக்கோம், திருச்செங்கோடு டவுன் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி யமுனா ராஜவேல் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். நானும் யாரிடம் பேச வேண்டுமோ அதை பேசினேன். பிறகு அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷன் ஜாமீன்லேயே வந்து விட்டாங்க. திருப்பி உடனே அது விட்ட உடனே யமுனா ராஜவேல் என்னை அழைத்து நன்றியும் சொன்னார்.
அதற்கு பிறகு தம்பி சுரேஷ் அவர்கள் இடத்திலே பேசும்போது கூட, ஆனால் நீங்களும் ஏதோ பேசுனீங்க போல இருக்கு என்று சொன்னார். ஆமாம் தம்பி என்று சொன்னேன், நன்றி என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு குழுக்களிலே பார்த்தால் ஏதோ கொங்கு தூண்டி செய்தது போல, உண்மை அதுதான், அது நம்ம வந்து ஓப்பனாக பேசிதான் ஆகணும். அதாவது கொங்கு தான் காப்பாற்றுறதுக்கான அந்த முயற்சி எடுத்திருக்கு, உண்மை அதுதான். அவருக்கும் தெரியும். ஏன்னா ரமணா ராஜுவேல் மற்றவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. யமுனா ராஜுவேல் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே நம்ம வந்து நான் பிரச்சாரத்தில் இருந்தேன், இருந்தாலும் கூட உடனே நம்ம பேசிட்டு அதுக்கான ரிலீஃபை நம்ம எடுத்தோம். ஆனால் குழுக்களில் பகிரும்போது ஏதோ கொங்கு தான் வந்து அரெஸ்ட், என்ன மேட்ருன்னே எங்களுக்கு தெரியாது. எனக்கு அது என்ன மேட்ருன்னே தெரியாது. அப்போ கூட நான் வந்து என்னன்னே கேட்கல. தம்பி சுரேஷை கண்டிப்பாக பண்ணக்கூடாது, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அது என்ன பிரச்சனைன்னு கூட நான் கேட்கல. ஆனால் அப்படி வந்து நம்ம பண்ணும்போது அந்த குழுக்களில் தயவுசெய்து அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து பகிர்றாங்க. அதை தம்பி சுரேஷ் அவர்களுக்கு தெரியும், அவரும் அதை சொல்லிட்டாரு. இல்லைன்னா அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாரோ வேணும்னு அதை பண்ணுறாங்க. அதை தான் வந்து ஒரு மறைமுகமாக அன்பு சகோதரர் சந்திரசேகர் அவர்களும் அதுதான் ஒரு மறைமுகமாக சுட்டி காட்டினாங்க. உண்மை தான், நடந்த உண்மை அதுதான். அதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் கொஞ்சம் நான் வருத்தப்பட்டேன். இல்லைனா காப்பாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம், ஆனால் நம்ம தான் அதை பண்ணணும்னு ஒரு குழுவில் போடுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த வருத்தம் எனக்கு இருந்தது. ஏன்னா வந்து நீங்கள்லாம் உங்கள் சட்டையில் தீரன் சின்னமலையை போட்டு போடுறப்ப காணும், எனக்கு எங்கேயும் தீரன் சின்னமலையை போட்டு போடுறத பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். ஏன்னா தீரன் சின்னமலைக்காக கடந்த 25-30 ஆண்டுகளாக தோண்டி எடுத்து கொண்டு வந்தவர்கள் நாங்கள். அதனால் வந்து அதை பார்க்குறப்ப பெருமையாக இருக்கும். ஆனால் சுருக்கமாக அதை நான் சொல்லிடுறேன், இதான் நடந்தது. ஆனால் ஒரு தவறான கருத்து பகிரப்படுகிறது, அது நீங்கள் தெளிவாக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். தொழில் பண்ணுறவனுக்கு தொழில் பண்ணுறவங்களோட சிரமம் கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து நம்ம அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறப்ப, அரசு அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அவங்க வந்து நம்ம தொழில் பண்ணுறத வந்து நம்ம ஏதோ அபரிமிதமான லாபம் சம்பாதிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. உண்மை தான். நானும் தொழில் பண்ணுறேன், நீங்களும் தொழில் பண்ணுறீங்க. நம்ம எவ்வளோ சிரமங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனால் அரசு அதிகாரிகளை பொறுத்தளவுக்கு என்ன, இவங்க ஏகப்பட்ட லாபம் பண்ணுறாங்க, நம்ம வெள்ளை சட்டை போட்டு தான் ஆகணும், அதுக்காக என்ன அழுக்கு சட்டையாக போட முடியும்? அழுக்கு சட்டையாக போட முடியும், தொழில் பண்ணுறதுக்காக அழுக்கு சட்டை போட முடியாது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அது தெரியறதில்லை. அரசு அதிகாரிகளுக்கு தொழில் பண்ணுறவங்க இவங்க வந்து எதிர்த்தாலும் லாபம் அவங்களுக்கு. ஆனால் நம்ம நஷ்டப்பட்டால் கூட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். அதுக்காக நஷ்டத்தில் கூட நம்ம ஆர்டர் எடுக்கணும். இப்போ நான் ஏற்றுமதி பண்ணுறேன், டெக்ஸ்டைல் ஏற்றுமதி பண்ணுறேன், என்கிட்ட 4000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ 4000 பேர்த்துக்கு நான் லாபம் இருக்கே இல்லையோ சம்பளம் கொடுக்கணும். மாசானா ரேட்டே கட்டுப்படி ஆகலைனா கூட நான் நஷ்டத்துலையாவது பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கம்பெனி இருக்காது. அப்புறம் அடுத்த வருஷம் லாபம் சம்பாதிக்கலாம், அது வேறு. பட் ஒவ்வொன்றிலையும் லாபம் பார்க்க முடியாது நம்ம. அதனால் வந்து இப்போ வந்து அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் அதில் உள்ள, இப்போ இன்கம் டேக்ஸாக எடுத்துக்கங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து நம்மளை வந்து இப்போ ஒரு ரைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை வந்து ஒரு திருட மாதிரியே பார்க்குறாங்க. பொதுமக்களை திருட மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு ரைடு வந்தால் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்னமோ எல்லாம் வந்து நம்ம வந்து சம்பாதிச்சது, ரைட் ராயலாக சம்பாதிச்சது. யாரும் நம்ம ஏமாத்தலை, ரைட் ராயலாக சம்பாதிச்ச படம் தான் அது. அதுக்கு கணக்கு தர போகிறோம், எது வேணாலும் பண்ண. எல்லா இடத்துலையும் எல்லாம் சொல்லுவாங்க, கடைசியில் கணக்கு தந்து அதெல்லாம் நேரம் ஆகிடும், கணக்கு இல்லாமல் ஒன்றும் இருக்காது. ஸோ அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து இது வந்து நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோல்டு கார்டு அப்படின்னு கொடுக்கணும், கோல்டு கார்டு கொடுக்கணும். இப்போ ஏன்னா நம்ம தொழில் நிமித்தமாக ஒரு ஃப்ளைட்டில் கூட போகிறோம், கடைசி நேரத்தில் நமக்கு டிக்கெட் கொடுக்கணும். அந்த கோல்டு கார்டு கான்செப்ட்னு சொன்னால் நமக்கு டிக்கெட்டில் ப்ரியாரிட்டி இருக்கணும், ஒரு ட்ரெயின் டிக்கெட்டில் ப்ரியாரிட்டி இருக்கணும். இது எல்லா தொழிலுக்கும் இருக்கணும். ஆனால் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அரசாங்கம் செய்கிற வேலையை நம்ம செய்கிறோம், அரசாங்கம் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் இப்போ 4000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தரும் 1000 பேர் 2000 பேர் 300 பேர் 400 பேர் 100 பேர்த்துக்கு வேலை கொடுப்பீங்க. இப்போ அந்த வேலை கொடுக்கறதுங்கிறது நம்ம செய்கிற ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை நம்ம செய்கிறோம். அப்போ தொழில் பண்ணுறத விட மதிக்கணும், கண்டிப்பாக மதிக்கணும். ஸோ அந்த மரியாதைங்கிறது கண்டிப்பாக அதிகாரிகள் மத்திய. ஏன்னா சுரேஷ் பேசும்போது அந்த தொனி நமக்கு தெரியுது, நம்மளை எவன் மதிக்கிறான், அதிகாரிகள் வந்து நம்மளை மதிக்கிறதே கிடையாது, நம்ம இவ்வளவு வரி கட்டுறோம், நம்ம இவ்வளவு பண்ணுறோம், ஆனால் அதிகாரிகள் மதிக்கிறது இல்லை அப்படின்னு அந்த வருத்தம் தெரிவித்தார். அந்த வருத்தம் எனக்கு இருக்குது, நானாகவும் அந்த வருத்தத்தை பண்ணுறேன், கஷ்டப்படுறேன். இப்போ ஒரு விமான நிலையத்துக்கே போகிறோம், நமக்கு வந்து இப்போ என்னென்னா நம்ம லைனில் போவோம். நான் எப்போவுமே லைனில் தான் போவேன், இருக்கும் போகலாம், ஆனால் வந்து நான் போக மாட்டேன். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சைடு தனி லைன் இருக்கும், நமக்கு கியூவில் நின்றுருப்போம், அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னடா நாட்டுக்கு இன்கம் டேக்ஸ் சம்பாதிச்சு கொடுக்குறோம், ஆனால் ஒரு அதிகாரி போவார்,
ஒரு அதிகாரி நேராக அப்படியே போவார், அவன் திறந்து விடுவான், இவன் வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், க்யூவில் நின்றுருப்போம். நின்றுட்டு இங்கே போய் எக்ஸ்ரேல போட்டு அது போட்டு இது போட்டு விமானத்துக்கு டைம் ஆகிடும், கடை ஓடுவோம். இப்போ நம்ம தொழில் பண்ணுறோம், வரி கட்டுறோம், வேலை கொடுக்குறோம், அப்போ ப்ரியாரிட்டி நமக்கு இருக்கணுமா இல்லையா? அதுதான் கோல்டு கார்டு கேட்குறேன். அந்த கோல்டு கார்டு அட்லீஸ்ட் இவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, இவ்வளவு பேத்துக்கு வேலை கொடுக்குறவங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால், அது உதாரணத்துக்கு விமான நிலையம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கடைசி நேரத்தில் போவோம், கடைசி நேரத்தில் திடீர்னு டிக்கெட் போட்டு போக வேண்டியிருக்கோம். அப்போ நம்ம வந்து நார்மலாக போனோம்னா லேட் ஆகிடும். அப்போ நமக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கோல்டு கார்டு அப்படிங்கிறது எந்த தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இப்போ நமக்கு வந்து பல மாநிலங்களில் தம்பி சுரேஷ் சொன்னார், ஒசூரை தாண்டிட்டா நமக்கு பிரச்சனைனாரு. ஒசூரை தாண்டிட்டா பிரச்சனை, தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒசூர் ஏன்னா அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது, ஏதோ தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாத மாதிரியோ ஒசூரை தாண்டினா தான் பிரச்சனை இருக்குதுங்கிற மாதிரியோ இல்லையா? சரி, எனக்கு தெரியாது இல்லை, அவர் வாயில் வந்ததுன்னா ரைட்டு, அது அவர் வாயில் சொல்லணும்ல. ஒசூருக்கு அந்த பக்கம்னு சொல்லிட்டாரு, ஒரு தெரியாமல் சொல்லிட்டாரோன்னு பார்த்தேன் நான். இல்லை தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லைன்ட்டார். இப்போ ரைட், ஓகே, சரி, ஓகே சார், ரைட், ஓகே. அது எப்போ இல்லைன்னு சொல்லிட்டாரு, எந்த ஆட்சி இருந்தாலும் இல்லைன்ட்டார். அதனால் ஜோக்கா சொல்கிறேன், இதில் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அதாவதுங்க வெளிமாநில பிரச்சனை, வெளிமாநில பிரச்சனைக்கு ஆல்ரெடி நான் சுரேஷை ஒரு நாள் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஏகேபி சின்ராஜ் இருக்கப்போவும் லாரி வந்து எந்த மாநிலத்தில் எங்கே மாட்டினாலும் அந்த லாரியை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த எந்த லாரி எந்த மாநிலத்தில் எந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே மாட்டியிருக்கோ அந்த எம்பிக்கு ஃபோன் பண்ணி அந்த எம்பி மூலமாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஈவன் ஜம்மு காஷ்மீரில் ஒரு முறை நாமக்கலை சேர்ந்த லாரி ஒரு 5-6 லாரி மாட்டிச்சு, அதோட வேலை பார்க்குறவங்களாம் மாட்டிட்டாங்க. அப்போ வந்து அவர் ஃபருக் அப்துல்லா தான் அந்த தொகுதியோட எம்பியாக இருந்தார். அப்போ ஃபருக் அப்துல்லாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களை ரிலீஸ் பண்ணோம். ஒரிசாவில் அது மாதிரி பண்ணியிருக்கோம். இது மாதிரி கவனத்துக்கு வரணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற எம்பி மாதேஸ்வரனும் அப்படி தான். அதனால் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ரிக் அசோசியேஷனில் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு லாபி போட்டுறோம். ஏன்னா இப்போ நம்ம எம்பிக்கள் வந்து டெல்லியில் இருக்கப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்கள் இங்கே தொழிலில் இருக்கவங்க, இப்போ மாதேஸ்வரன் லாரி தொழிலில் இருக்கார். ஸோ தொழிலில் இருக்கிறவங்க யார் கூட நல்லா பழகிக்குவோம். நம்ம சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்க மாட்டோம்ல, சாயங்காலம் டின்னர் யார் கூட இருக்கும், அப்படி வந்து பழகிக்கிறாங்க. டெல்லி போயிட்டாங்கன்னா பழகிக்கிறாங்க. அப்போ எல்லா மாநில எம்பி அவங்களுக்கு வந்து பழகிக்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் 2 எம்பி பழகினா போதும், அவர் மூலமாக இன்னொரு எம்பிகிட்ட நம்ம வந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த ரிக்கு எந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் யாராவது ஒரு தனி செல் வச்சு, இல்லை சுரேஷ் நீங்கள் வந்து நாங்கள் தனியாக ஒரு இது வச்சிடறோம், அதில் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் உறுப்பினர் தம்பி மாதேஸ்வரன் அவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த எம்பிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அந்த பிரச்சனையை தீர்ப்போம். லாரிக்கு தீர்த்துட்டு இருக்கோம், ரிக்கு நீங்கள் பயன்படுத்துறதில்ல, ரிக்கு நீங்கள் பயன்படுத்தணும். இது பர்சனல் தான். உங்களுக்கு ராஜஸ்தானில் ஒரு மாட்டிக்கிச்சு, அந்த தொகுதி எம்பி யார் அப்படிங்கிறப்ப அந்த தொகுதி எம்பி நம்ம எம்பிக்கு பழக்கம் இருக்கும், கூப்பிட்டு பர்சனலாக சொல்கிறப்ப உடனே வந்து அதுக்கான ரிலீஃப் கிடைச்சிடும் எதுவாக இருந்தாலும். அப்போ நீங்கள் பயன்படுத்திங்க. லாரி பயன்படுத்துகிறாங்க, ரிக்கு இது வரைக்கும் பயன்படுத்தலை. நான் ஆல்ரெடியே தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆனால் பயன்படுத்திங்க. அது வந்து எப்பொழுதும் நீங்கள் எப்போ சொன்னாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை, ஏன்னா நீங்கள் நேரடி தொடர்புக்கு வந்தாலும் சரி, அப்படி வர்றது சரியாக இருக்காது. நீங்கள் அசோசியேஷனில் சொல்லுங்கள், அசோசியேஷனில் சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து யாரோ ஒருத்தர் வந்து உடனே எம்பிக்கு அந்த செய்தியை சொல்கிற மாதிரி அது கம்யூனிகேஷன் சொல்லிட்டு, ஈவன் வாட்ஸ்அப்பில் போட்டால் கூட போதும். கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப்பில் இது மாதிரி இந்த இடத்துல நம்ம வண்டி இப்படி மாட்டிக்கிச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி போட்டாலும் சரி, அது வந்து செய்யப்படும். அதனால் வேறு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி நம்ம பண்ண முடியும். லாரிக்கு பண்ணுறோம், ரிக்குக்கு பயன்படுத்திக்கிங்க. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி அருண் பேசுகிறப்ப சொன்னார் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்காவில் போய் டீல் பண்ணுறீங்க, நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது. இப்போ நான் வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸுக்கு கவர்மெண்ட்டில் இன்சென்டிவ் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா என்னோடய இன்வாய்ஸ் வேல்யூவில் நான் ஷிப்மெண்ட் பண்ண உடனே ஒரு 15 நாட்களுக்குள்ள என் இன்வாய்ஸ் வேல்யூவில் எனக்கு வந்து மொத்தமாக 6% கிடைக்குது. 6% என் பேங்க் கிரெடிட் ஆகிடும் இன்சென்டிவ். அது வந்து ஒன்று டியூட்டி ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவோம்,
இன்னொன்று வந்து சர்டிஃபிகேட்டு, அது வந்து இம்போர்ட்டுக்காக பயன்படுத்துறது, மார்க்கெட்டில் விற்றுக்கலாம். அது மாதிரி ஒன்று கேட்கலாம். இதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான். ஏன் டெக்ஸ்டைலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், டெக்ஸ்டைலுக்கு மட்டும் இல்லை, மற்றது கிரானைட் எல்லாத்துக்குமே உண்டு. ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணுறோம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறதுக்காக இல்லை. டாலரோ பவுண்டோ அல்லது யூரோவோ நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறதுனால அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு இன்சென்டிவாக கொடுக்குறாங்கன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு ரேட்டை கோட் பண்ணுறப்ப இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ரேட் கோட் பண்ணுறப்ப இந்த 6% கன்சிடர் பண்ணிக்கிறோம், காம்படிட்டிவாக கோட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து அஷ்யூர்ட் மணி. நான் இன்வாய்ஸ் பண்ணி ஷிப்மெண்ட் போய் 15 நாட்களில் என் பேங்கில் கிரெடிட் ஆகிடுது. ஒரே கண்டிஷன், அந்த எவ்வளவு வேல்யூ இருக்கோ அது வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து உள்ளே வரணும். அது பேங்க் ரெசிப்டை நான் ப்ரூஃப் காமிக்கணும். பேங்க் ரெசிப்டை ப்ரூஃப் காமிக்கணும். காமிச்சிட்டேன்னா இது டேலி ஆகிடும். அப்படி காமிக்கலன்னா இது திருப்பி கட்ட வேண்டியிருக்கும், நான் திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் அதே மாதிரி நம்ம ரிக்கில் இருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அஃபிஷியலாக கொண்டு வருவீங்க. நமக்கு 6% கிடைக்குதுன்னு வச்சுங்க, 10% கேட்போம். ஏன்னா இது லேபர், இது நான் பண்ணுறது மெட்டீரியலோடு சேர்த்து எக்ஸ்போர்ட்டு, அதுக்கு 5% 6%. ஆனால் நீங்கள் பண்ணுறது லேபர், அது லேபருங்கிறப்ப அதிகமாக இருக்கணும், இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு 10% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10% நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வந்து எதையாவது பண்ணி அதை வந்து கொண்டு வருவோம்ல, பேங்க் மூலமாக தான் கொண்டு வருவோம். ஏன்னா 10% கிடைக்குது இல்லை. அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கணும். இது வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லலை, ஆனால் என்னுடைய சட்டமன்ற உரையை எடுத்து பாருங்கள். என்னுடைய சட்டமன்ற உரையில் நான் வந்து அது வேணால் வீடியோ அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு, உங்கள் குரூப்பில் வேணால் வீடியோ அனுப்புகிறேன், அனுப்பி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். சட்டமன்ற உரையில் தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு வந்து ரிக்கு வந்து அவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணுறாங்க, மற்ற எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும், அதை நீங்கள் மத்திய அரசில் பேசி வாங்கி தரணும்னு சொல்லி நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். இது நீங்கள் யாரும் அது ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து நான் குரூப்பில் அனுப்புகிறேன். இதை நான் பேசி அலையமாக போன வருஷமாக 2 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும், அப்போவே அதை பேசியிருக்கேன். அந்த ரிக்கு தொழிலை காப்பாற்றணும்னா நஷ்டமாகுது. இப்போ ரிக்கு தொழிலை காப்பாற்றணும்னா எங்கள் திருச்செங்கோட்டில் தான் ரிக்கு இருக்குது. ஸோ காப்பாற்றணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இது மாதிரி இன்சென்டிவ் வந்து மற்ற தொழில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நான் கேட்டிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்கலாம். எதுவுமே வந்துங்க டக்குன்னு நடந்துடாது, ஆனால் கோரிக்கை வைக்கணும். இதில் வந்து நமக்கு வந்து ஜென்யூனிட்டி இருக்குது, ரீசன் இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப ஏன் நமக்கு கொடுக்கக்கூடாது? ஒரு 10% சைடில் ஒரு இன்கம் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது வசதியாக தான் இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ ரிக்கு திருச்செங்கோட்டையில் வந்ததுன்னா அது சுற்றி வர வேண்டியதாக இருக்குது இல்லையா? சேலம் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்துன்னு வச்சுக்கோங்க, நேராக அங்கே வந்துட முடியுமா? சங்ககிரி வழியா அது வந்துட முடியாது, அது அங்கே போய் வரணும், சுற்றி வரணும். அதனால் வந்து இப்போ வந்து இன்னும் 2 மாதம் பொறுத்துக்குங்க. இப்போ சங்ககிரி ஆர்எஸ் பாலத்துக்கு கீழ் அண்டர் பாஸுக்கு பதிலாக அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் மேம்பாலம். அது என்னாச்சுன்னு சொன்னால், 4 காலம் போடுறதுக்கு இடம் எடுக்காமல் விட்டாங்க, அதனால தான் டிலே. அது இங்கெல்லாம் ரிங் ரோடு போயிடுச்சு. இப்போ சண்முக காலேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா போய் ரிங் ரோடு வளைஞ்சு போகும், அந்த பக்கம் சேலம் ரோடு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நடுவில் அந்த ரயில்வே போர்ஷன் மட்டும் வேலை வந்து ஒரு 4 காலத்துக்கு இடம் எடுக்காமல் விட்டாங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு 2 வருஷம் டிலே. இப்போ நான் உள்ளே போய் இன்வால்வ் ஆகி அந்த இடத்த எடுத்து இப்போ காலம் போட்டு முடிச்சிட்ருக்காங்க, முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஒரு 2 மந்த்ஸ் பொறுத்துக்குங்க. ரிக்கெல்லாம் நேராக இங்கே மேம்பாலத்தில் வந்துடலாம், வெளியே போகிறது நேராக மேம்பாலத்தில் போயிடலாம். ஸோ அதனால் சுற்றி வர வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கான தீர்வு வந்து நமக்கு வந்து இப்போ கிடச்சிட்ருக்கு, வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயம் இருக்கா இல்லையா, அந்த இன்னும் இப்போ லாரிக்கு இருக்கிற மாதிரி காமன் டேக்ஸ் இருக்கா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டேக்ஸ் இருக்கா? சிங்கிள் டேக்ஸ் தான். லாரிக்கு இருக்கிற மாதிரி தான், லாரிக்கு இருக்கிற மாதிரி. வேறு ஸ்டேட்டில் தனித்தனி டேக்ஸ் கிடையாது. என்னன்னு இல்லை, அது விட முடியாது. அப்படின்னா என்ன ஜீவோ இருக்குது, அது தப்பு இல்லை. டேக்ஸ் கடிதம் முறையும் நான் தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு டேக்ஸ் இருக்குது. நான் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னா ஒரே டேக்ஸ் தான். ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு டிபி கட்டுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கேட்குறாங்க. லாரிக்கு அது மாதிரி இருக்கா? லாரிக்கு வந்து நேஷனல் பர்மிட் இருக்குது, ஆல் இந்தியாவுக்கு ஒரே பர்மிட்டு. அதே மாதிரி இல்லை அதான் ரிக்குக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்குது. லாரிக்கு இருக்கும் போது காமனாக இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா? நல்லது தானே, அது கேட்கலாங்கிறேன், அது கேட்கணுங்கிறேன். அதனால் வர்றேன். அடுத்து வந்து அல்ல, எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். நான் சரி உங்களுக்கு தெரியுமேங்கிறதுக்காக இடையில கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தேன். அதனால் வந்து அது வந்து காமன் டேக்ஸாக நம்ம கேட்கணும். அது ஒரு பெரிய தொல்லை. அந்த தொல்லையில் தான் வேறு ஸ்டேட்டில் அதிக பிரச்சனை நமக்கு வர்றது.
அதுலேருந்து ரிலீவ் பண்ணோம்னா மற்ற ஸ்டேட்டில் நமக்கு பிரச்சனை வர்றது கொஞ்சம் குறையும். அதனால் அது கண்டிப்பாக நம்ம கேட்கணும். அதனால் நான் சட்டமன்றத்தில் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். மறுபடியும் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக நான் எழுப்புவேன்னு உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இப்போ இப்போ பட்டணமேட்டில் நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ சாலைகளும் ட்ரைனேஜும் ஒரு சில இடத்துல பண்ணியிருக்கோம். அதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் மீட்டிங் போட்டு அதில் அசோசியேஷன் எல்லாத்தையும் வர வச்சு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, பட்டணமேடு அந்த எல்லாத்தையும் வர வச்சு பார்க்குறப்ப உள்ளே நிறைய இடத்துல அந்த ரோடு ஹேண்ட் ஓவர் பண்ணல. ரோடு கவர்மெண்ட்டுக்கு பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் அதையெல்லாம் நம்ம தனித்தனியாக சாக்ரிகேட் பண்ணி அதையெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் ரோடோ ட்ரைனேஜோ போட முடியாது, நிதி வாங்க முடியாது. அப்போ இப்போ பண்ணது எல்லாத்துக்கும் இப்போ நிதி வாங்கிட்டோம். நிதி வாங்கி இப்போல்லாம் பூஜை போட்டாச்சு. அந்த ரோடு ட்ரைனேஜ் இப்போ நடந்துகிட்ருக்கு, பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில இடங்களில் இந்த ரோடு ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்குது. அந்த விஷயங்கள் ஏன்னா இப்போ வாடகைக்கு இருக்கவங்க இருக்காங்க, வாடகைக்கு இருக்கவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது, அந்த லேண்ட் ஓனர் தான் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அதை இப்போ பண்ணணும். அப்படி இல்லைனாலும் இப்போ அதாவது லேண்ட் ஓனர் எல்லாருமே ஒத்து வரலனாலும் ஒரு 70% ஒத்து வந்தால் போதும். அது சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த ரோடில் இருக்கிறவங்க 70% பேர் ஒத்து கையெழுத்து போட்டாங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அதில் ஒருத்தர் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுக்காக நிற்காதது. இப்போ நான் ஓராஜபாளையத்தில் ஒரு ரோடு அப்படி போட்டிருக்கேன். ஓராஜபாளையத்தில் லேஅவுட் போட்டாங்க, அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் விட்டாங்க. 30 வருஷமாக அந்த ரோடு போட முடியல. இப்போ சட்டத்தில் இருக்கிற ஒரு இதை எடுத்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பண்ணி 70% இருக்கிற மக்கள் ஓனர்ஸ் கையெழுத்து போட்டாங்கன்னா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு இருக்குது. இப்போ அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி ரோடை போட்டோம், நிதி வாங்கி ரோடை போட்டாச்சு. ஆனால் பட்டணமேட்டுக்கு அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணாத ரோடை ரிகன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கணும். அவங்களுக்காக அந்த பட்டணமேட்டில் இருக்கவங்களுக்காக அந்த உதவி நம்ம செய்யணும். ஆல்ரெடி அங்கே கூட்டம் போட்டு நம்ம 2 முறை பேசியிருக்கோம். அதில் ஒரு சில பிரச்சனை சால்வ் ஆகி தான் இப்போ ரோடு ட்ரைனேஜும் போட்டுட்ருக்கோம். மீதியும் நீங்கள் ஒரு இன்வால்வ் ஆகி அதை பண்ணித்தரணுன்னு கேட்டுக்கிறேன். இன்னொன்று, இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவை தான். இது பல பேருக்கு தெரியாது. நான் இபி அதிகாரிகளோடு அமர்ந்து பேசுகிறப்ப நமக்கு 2 சப்ஸ்டேஷன் தேவைப்பட்டது. அதாவது அடுத்த 25 வருஷத்துக்கு திருச்செங்கோட்டில் பவர் ஷார்ட்டேஜ் வரக்கூடாது அப்படின்னா 2 சப்ஸ்டேஷன் வேணும். 2 சப்ஸ்டேஷன் வேணும். ஒன்று ஏமப்பள்ளியில் போட்டாச்சு. ஏமப்பள்ளி அந்த பிட்டமலையும் தாண்டின பின்னாடி அந்த மோரி இருக்குல்ல, அந்த லெஃப்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும். அங்கே அடிஷ்னலாக ஒரு சப்ஸ்டேஷன் போட்டாச்சு. அது இப்போ இயங்குது. இன்னொன்று, இப்போ கோழிக்கால் நத்தத்தில் 2 ஏக்கர் லேண்டு இபிக்கு கரை பண்ணி கொடுத்தாச்சு. அவர் கிறிஸ்டி 2 ஏக்கர் லேண்டு கொடுத்துருக்காரு. அவர் டொனேட் பண்ணியிருக்காரு. அந்த லேண்டு வாங்கி இப்போ நம்ம இபிக்கு கரை பண்ணி கொடுத்துட்டோம். இபியில் கேட்டாங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன். உடனே 2 ஏக்கர் கொடுத்து இப்போ கரைமாயிடுச்சு. இப்போ ஒரு சப்ஸ்டேஷன் அங்கே வரப்போகுது. வந்துருச்சுன்னு சொன்னால் திருச்செங்கோட்டுக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்காது. இதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாது. நான் யாருக்கும் இது வரைக்கும் யாருக்கும் சொன்னதில்லை. இந்த இடத்துல நம்ம அசோசியேஷனில் பேசுகிறதுனால சொல்கிறேன். அதனால் சப்ஸ்டேஷன் போட்டோம்னா 25 வருஷத்துக்கு உங்களுக்கு இபியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது சால்வ் பண்ணிட்டோம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து இப்போ நமக்கு பார்க்கிங் கண்டிப்பாக, ஏன்னா நாமக்கல்லையும் நான் தான் போராடிட்டு இருக்கேன். லாரிக்கு பார்க்கிங் வேணும்ன்ட்டு கலெக்டரில் அதுக்கான போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் லாரி நிறுத்திடுறாங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு இடம் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரிக்குக்கும் கண்டிப்பாக புறம்போக்கில் எவ்வளோ ஏக்கர் லேண்ட் வேணும்? 15 ஏக்கர் கிடைக்குமா? இல்லை அவைலபிலிட்டி சொல்கிறேன். அதாவது மினிமம் எவ்வளோ வேணும்? 5 ஏக்கர். இல்லை இருங்க, முதல்ல உட்கார்றதுக்கு இடம் கேட்போம், அப்புறமா படுக்கலாம். இல்லை அதனால் இல்லை, திருச்செங்கோடை சுற்றி தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அவ்வளோ லேண்டு இல்லை, புறம்போக்கு லேண்டு எதுவுமே இல்லை. நம்ம இப்போ அது மாதிரி பண்ணலாம். பட் அதிகமான லேண்டு இல்லை. ப்ராப்பராக நான் எல்லாம் நான் ரெவென்யூவில் எல்லாம் போட்டு எல்லாம் மேப்பை வச்சு எல்லாம் பார்த்துட்டேன். இது மற்ற புறம்போக்கு தர முடியாது. லேண்ட் இருக்கும், ஆனால் அது நீர்வழி புறம்போக்காக இருக்கும், இல்லை பாறை புறம்போக்காக இருக்கும். அது இருந்ததுன்னா தர முடியாது. இப்போ நத்தம் புறம்போக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க தர முடியும். ஸோ அந்த புறம்போக்கு அதிகமாக இல்லை. நான் கண்டுபிடிச்சி ஒரே ஒரு 16 ஏக்கர் இருக்குது. எந்த இடத்துல தெரியுமா? மங்கரடில் 16 ஏக்கர் அதை கண்டுபிடிச்சி அதில் இப்போ டைடல் பார்க் கேட்டிருக்கேன். நான் ஆல்ரெடியே அதை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கிற கம்பெனிகள் கோயம்புத்தூரில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் அங்கே போய் கம்பெனி வச்சுருக்காங்க. இப்போ அவங்ககிட்டலாம் ப்ரொப்போசல் வாங்கியிருக்கேன்.
எத்தனை சீட்டு வேணும் ஒவ்வொருத்தருக்கும், 500 சீட்டு 1000 சீட்டு. நம்ம கோகுல் நித்ரா கூட அவர் 700 சீட்டோ 800 சீட்டோ கேட்டிருக்காரு வேணும்னு சொல்லி. அதையெல்லாம் அட்டாச் பண்ணி நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்து, டைடல் பார்க் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது, இவ்வளோ சீட் எங்களுக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் கட்டினீங்கன்னா எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் கேட்டிருக்கேன். டைடல் பார்க்குக்கு 4 ஏக்கர் தான் வேணும், அது 4 ஏக்கர் தான் வேணும், மீதி 12 ஏக்கர் இருக்குது. மொத்தமாக அது ஐடி ஹப் ஆக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா நம்மளுடைய அடுத்த வாரிசுகள்லாம் ஐடி படிக்கிறாங்க, அதையும் பார்க்கணும். அடுத்த வாரிசுகள் ஐடி படிச்சுட்டு அவங்க சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ அல்லது பெங்களூருக்கோ போகிறாங்க, வேறு ஊருக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம். அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு 3000 பேத்துக்கு நம்ம வேலையை உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. திருச்செங்கோட்டில் இருக்காங்க, அப்போ என்ன ஆகுனா ஒரு ப்ரைவேட்டில் அப்போ நிறையா போடுவாங்க. ஒன்ஸ் இது வந்துருச்சுன்னு சொன்னால் ப்ரைவேட், இப்போ கோயம்புத்தூரே அப்படி தான் ஆச்சு. கவர்மெண்ட் ஐடி ஆரம்பித்தாங்க, பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கேபிஆர் பார்த்தீங்கன்னா பெரிய உலகமே பண்ணியிருக்காரு, பண்ணிக்கிட்டே இருக்காரு. பண்ணாரி பண்ணுறாரு, எஸ்யூபி பண்ணுறாரு. இது மாதிரி வந்து ப்ரைவேட்டில் நிறைய பேர் வந்துடுவாங்க, நிறைய வாடகை கிடைக்கும். அப்போ நிறைய ஐடி பார்க் வரும்போது திருச்செங்கோடு வந்து ஒரு ஐடி ஹப் ஆகிடும். ஐடி ஹப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் வெளியேருந்தெல்லாம் இங்கே வந்து கம்பெனி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே நிறைய நமக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி நிறையா இருக்கும். இது வந்து என்னுடைய ஒரு கனவு, ஒரு ஐடி ஹப் ஆக்கணும். அப்படின்னா நம்ம வாரிசுகளுக்கு அது வந்து நாளைக்கு வந்து இங்கேயே வேலை கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அதுக்காக அந்த 16 ஏக்கர் தர முடியாது, அது ஐடி ஹப்பு. அதனால் அடுத்த 5 ஏக்கர் கண்டுபிடிக்கலாம், 5 ஏக்கர் அங்கங்கே ஏதாவது கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு உட்காரலாண்ணா, ஃபஸ்ட்டு உட்காருவோம், அப்புறமா படுக்கிறதுக்கு இடம் அப்புறம் பார்ப்போம். ஆனால் ஒரு 5 ஏக்கருக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த 5 ஏக்கர் கண்டிப்பாக பார்க்கிங்க்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கேட்டாங்க. இதை டார்கெட் பண்ணி தான் நான் ஐடிஐ கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் திருச்செங்கோட்டில் கவர்மெண்ட் ஐடிஐ கிடையாது, யாரும் முயற்சியாக எடுக்கல. முயற்சி எடுத்தாங்களா கிடைக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் ஐடிஐ கொண்டு வந்துட்டேன், முதலமைச்சர்கிட்ட பேசி அந்த ஐடிஐ கொண்டு வந்துட்டேன். மலசமுத்திரத்தில் அந்த ஐடிஐ இப்போ டெம்பரவரி பில்டிங்கில் இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சுட்டு அது வந்து மலசமுத்திரம் பாய்ஸ் ஸ்கூலுக்குள்ளே இப்போ ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து லேண்டு கொடுத்துட்டாங்க, என்ஓசி கொடுத்துட்டாங்க, அந்த ஆர்டர் வந்துடுச்சு. இப்போ அங்கே வந்து பில்டிங் கட்ட போகிறோம். அது தனி என்ட்ரன்ஸாக இருக்குது, ஸ்கூலுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய காம்பவுண்ட் வால் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ரோட் ஃபேஸிங்கில் தனி என்ட்ரன்ஸாக இருக்கும். ஐடிஐ அங்கே வந்துடுது. அதில் வந்து ரிக்கோட இதை நீங்கள் என்ன கோர்ஸ் சொல்கிறீங்களோ அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அங்கேயே படிக்க வைக்கலாம். இது வந்து நம்ம அசோசியேஷன் சார்பாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்ன கோர்ஸ் வேணும், எப்படி வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். அது என்ன கொடுக்குறீங்களோ அந்த கோர்ஸை நான் ஆட் பண்ணி தரேன். ஏன்னா இப்போ வந்து பிஇ படிக்கிறவனோட மெக்கானிக்கு, இந்த ஏசி ரிப்பேர் பார்க்குறவன், இது எலக்ட்ரிஷியன், இவங்களுக்கு தான் வந்து சம்பளம் அதிகமாக கிடைக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐடிஐ கொண்டு வந்தோம். நம்ம இது வந்து நீங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேட்குறப்ப எனக்கு அதான் தோணுது. அதுலேயே ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ பேர் வேணாலும் படிக்கலாம். அரசு தான் அது, ஒன்றும் இது இருக்காது, எல்லாமே இது தரலாம், ஸ்டைஃபன் தரான். இப்போ லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, எல்லாத்துக்கும் லேப்டாப் கொடுத்துட்டாங்க, எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வேணால் ட்ரைனிங் கொடுக்கலாம். அங்கே படிக்கிறவங்களுக்கு நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கொடுக்கறது நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால் ஐடிஐலேயே நம்ம வந்து ரிக்குக்கான அந்த கோர்ஸை வந்து நம்ம வந்து அங்கே ஆட் பண்ண முடியும். அடுத்து வந்து டாய்லெட் பற்றி பேசணும். டாய்லெட் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், டாய்லெட் வந்து இங்கே நமக்கு நம்ம ஏரியாவில் லேண்ட் இல்லை. அதனால் என்ன பண்ணோம், கருவேப்பட்டி போகிற ரோடு, அந்த பசங்கள்லாம் அங்கே தான் எல்லாம் அங்கங்கே தங்கியிருக்காங்க. அதனால் அந்த கருவேப்பட்டி ரோடில், மெயின் ரோடில் உள்ளே நுழைஞ்சோடனே அது வந்து புறம்போக்கு வந்து அது பாறை இட்டாரி புறம்போக்கு. அதை வந்து நான் ஒரு 2 வருஷம் ஃபாலோ பண்ணேன். 2 வருஷம் ஃபாலோ பண்ணி 2600 சதுர அடியை நமக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க டாய்லெட் கட்டுறதுக்கு. டாய்லெட்டும் நமக்கு வந்து ஒரு 14 ரூம் டாய்லெட் கட்டுறதுக்கு பணமும் ஒதுக்கியாச்சு, சாங்ஷன் பண்ணியாச்சு. பூஜையும் போட்டோம். நீங்கள் பூஜைக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன், பூஜைக்கு வந்தீங்க, பூஜையும் போட்டாச்சு. வேலை ஆரம்பிக்க போகிறோம். அப்போ ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அவர் என்ன கேஸ் போடுறாரு, இந்த லேண்டு வந்து பாறை புறம்போக்கு, இட்டாரி புறம்போக்கு, இதில் டாய்லெட்லாம் கட்டக்கூடாதுங்கிறாரு. இந்த அதிகாரிகள், எனக்கு கோபம் எவ்வளவோ வந்துடுச்சு. இந்த அதிகாரிகள் இருக்காங்களே, நான் சாங்ஷன் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன், அதை வந்து அதுலேருந்து விலக்கு அளித்து கொடுத்துருக்கேன். அதை பேப்பரை கொடுக்காம அந்த கேஸ் இழுத்துட்டு இருக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த கேஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2 வருஷம் போராடி நான் வந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். அதிகாரிகள் அந்த பேப்பரை கரெக்டாக சப்மிட் பண்ணல, யூனியன் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக சப்மிட் பண்ணல. அதனால் அது கேஸ் வந்து இழுக்குது. கண்டிப்பாக இப்போ முடிச்சு வந்த உடனே, அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துருச்சு, எல்லாம் விட்டாச்சு. இப்போ வந்த உடனே அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. டெண்டர் விட்டாச்சு, கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பூஜையும் போட்டாச்சு. வேலை ஆரம்பிக்கிற நேரத்தில் கேஸ் போடுறாங்க. அதனால் அது டிலே ஆகிடுச்சு. அதனால் டாய்லெட் வந்து உங்களுக்கு ரெடி. ஆனால் வந்து வெளியே யாருக்கும் தெரியாது, அசோசியேஷன் தெரியும். நான் சொல்லி பூஜைக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்க நீங்கள்.
அதனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த டாய்லெட்டு 3 மாதத்தில் கட்டப்படும். ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, டாய்லெட் ரெடி ஆகிடும். ஸோ மெயினாக அப்படின்னா பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதனால் இதை பொறுத்தளவுக்கு நான் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல ரெடியாக இருக்கோம். ஒரே ஒரு வித்தியாசம் நான் சொல்கிறது வந்து, பல விஷயங்கள் நான் வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு தனி கட்சி தலைவர், நான் ஒரு கட்சியில் உறுப்பினர் கிடையாது. நான் இப்போ ரெகுலர் அசோசியேஷனில் உட்காந்துக்கிட்டு நான் என் தலைவர்கிட்ட கேட்டு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. புரியுதா? இது வந்து நான் முடிவெடுக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் முடிவெடுக்கிறத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இவ்வளவுதான் கட்சியோட கொள்கை. நான் எடுக்கிறது தான் கொள்கை. அந்த அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது. அதுதான் என்னுடைய அட்வான்டேஜ். அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தான் கட்சி தலைவர். நான் என்ன சொல்கிறேனோ அதை அவர் செய்வார். அந்த அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி ஒரு கட்சி தலைவருங்கிறதுனால நான் யாரை வேணாலும் சந்திக்க முடியும். முதலமைச்சரையும் சந்திக்கலாம், பிரதமரையும் சந்திக்கலாம். அங்கே டெல்லியில் எந்த அமைச்சரையும் எப்போது வேண்டுமானாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டு போய் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் என்னால் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை அடிக்கடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி யார் டெல்லிக்கு போனாலும் உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க. எம்பி குவார்ட்டர்ஸ் ரெடியாக இருக்குது. ரிக் அசோசியேஷன்லேருந்து யார் டெல்லிக்கு போனாலும் தயவுசெய்து ஹோட்டல் போகாதீங்க. எம்பி குவார்ட்டர்ஸ் இருக்குது, 4 பெட்ரூம் இருக்குது, சமைக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நேராக போக, அங்கே தங்குங்க. அங்கே தான் வேலை பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க. தேவையில்லாமல் ஹோட்டலில் போய் தங்காதீங்க. நீங்கள் நம்ம கெஸ்ட்டு அங்கே வந்து தங்குறீங்க, அது நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. அதனால் இந்த ரிக்கு தொழில்ங்கிறது திருச்செங்கோட்டை வளர்த்திய தொழில். இந்த தொழில் ஆனால் திருச்செங்கோட்டினுடைய வளர்ச்சி நின்றுவிடக்கூடாது. மேலும் இந்த திருச்செங்கோடு வளர வேண்டும். ஏன்னா ரிக் அசோசியேஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம கட்டமைப்பு தான் மேம்படுத்தி தர முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மேம்படுத்தி தர முடியும். இப்போ வந்து ரேட்டை ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பண்ண முடியுமா? இது வந்து சப்ளை டிமாண்ட் பொறுத்தது. சப்ளை டிமாண்ட் நம்மளே வந்து ரேட்டை வந்து அண்டர் கட் பண்ணி கோட் பண்ணுறப்ப அது வேறு யார் என்ன பண்ண முடியும்? அதை பொறுத்து இருக்காது. அதனால் இது வந்து இருக்கிற பண்ணுற தொழிலில் கொஞ்சம் லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது அந்த முயற்சிகள் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இது ஒரு அருமையான ஏற்பாட்டை செய்து பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற நம்ம தம்பி அருண்ராஜ் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சந்திரசேகர் அவர்களுக்கும், அன்பு சகோதரிக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.